வணக்கம். நீங்கள் எப்போதாவது ஒரு அறைக்குள் நுழையும் போது அங்குள்ள அனைவரின் பார்வையும் உங்கள் மீது விழ வேண்டுமென்ற ஆசைப்பட்டதுண்டா? அல்லது நீங்கள் பேசத் தொடங்கினால் இந்த உலகமே அமைதியாக நின்று கவனிக்க வேண்டுமென்று நினைத்ததுண்டா? நம்மில் பலருக்கு ஒரு குறை உண்டு. நான் பார்ப்பதற்கு அழகாக இல்லை, எனக்கு பேசத் தெரியவில்லை, என்னிடம் அதிகாரம் இல்லை, அதனால் யாரும் என்னை மதிப்பதில்லை என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் 1893 சிகாகோ நகரில் கையில் ஒரு பைசா கூட இல்லாமல் அறிமுகமில்லாத ஒரு நாட்டில் வெறும் காவி உடையுடன் மேடை ஏறிய ஒரு மனிதரை இந்த உலகம் இன்றும் வியந்து பார்க்கிறது என்றால் அதற்கு பின்னால் இருக்கும் ரகசியம் என்ன? சுவாமி விவேகானந்தர். அவர் ஒரு ஆளுமை அல்ல, அவர் ஒரு எரிமலை. அவர் மேடை ஏறி அமெரிக்க சகோதர சகோதரிகளே என்று சொன்ன அந்த முதல் வினாடியில் அங்கிருந்த 7000 பேரும் எழுந்து நின்று 2 நிமிடங்கள் கைத்தட்டினார்கள். அந்த காந்த சக்தி அவருக்கு எங்கிருந்து வந்தது? உங்கள் ஆளுமையை அடிமட்டத்திலிருந்து சிகரத்திற்கு தூக்கிச் செல்ல விவேகானந்தர் நமக்கு வழங்கிய 5 மகா சூத்திரங்களை இன்று நாம் பார்க்கப் போகிறோம். இது உங்கள் நடை, உடை, பாவனையை மாற்றுவது பற்றி அல்ல, உங்கள் ஆன்மாவின் அதிர்வை மாற்றி இந்த உலகத்தையே உங்கள் பக்கம் திரும்ப வைப்பது பற்றியது. தயாராக இருங்கள், இது உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகும் பயணம். விவேகானந்தர் எப்போதும் சொல்லும் ஒரு கதை உண்டு. ஒரு ஆட்டு மந்தையில் ஒரு சிங்கம் வளர்ந்தது. அந்த சிங்கம் தன்னை ஒரு ஆடு என்றே நினைத்துக்கொண்டு புல்லை தின்று ஆடுகளைப் போலவே கத்திக்கொண்டு வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் ஒரு முதிர்ந்த சிங்கம் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தது. அந்த ஆட்டுச் சிங்கத்தை ஒரு குளக்கரைக்கு இழுத்துச் சென்று, குளத்தில் இருக்கும் உன் பிம்பத்தை பார், நீ ஆடு அல்ல, நீ ஒரு சிங்கம் என்று உணர்த்தியது. விவேகானந்தர் சொல்கிறார், நீயும் அந்த ஆட்டுச் சிங்கத்தைப் போலத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இந்த உலகம் உங்களை மதிக்க வேண்டுமென்றால் முதலில் நீங்கள் உங்களை மதிக்க வேண்டும். உங்கள் ஆளுமையின் முதல் எதிரி உங்கள் தாழ்வு மனப்பான்மை. என்னிடம் அது இல்லை, இது இல்லை என்று குறை சொல்லிக் கொண்டே இருந்தால் உங்கள் உடலிலிருந்து வெளிப்படும் ஆற்றல், வைப்ரேஷன் மிகவும் பலவீனமாக இருக்கும். விவேகானந்தரின் முதல் சூத்திரம், நீ உன்னை பலவீனன் என்று நினைப்பதே மிகப்பெரிய பாவம். நீங்கள் ஒரு தனி ஆன்மா, உங்களுக்குள் அனந்தமான ஆற்றல் ஒளிந்திருக்கிறது. காலையில் கண்ணாடியை பார்க்கும்போது ஒரு சாதாரண மனிதனை பார்க்காதீர்கள், ஒரு வெற்றி வீரனை பாருங்கள். உங்களை நீங்கள் ஒரு சிங்கமாக பாவித்தால் மட்டுமே இந்த உலகம் உங்களை ஒரு தலைவனாக பார்க்கும். சிகாகோவில் விவேகானந்தர் பேசியபோது அவர் ஆங்கிலத்தில் புலமை பெற்றிருந்தார் என்பது உண்மையே. ஆனால் அவரை விட சிறப்பாக ஆங்கிலம் பேசக்கூடியவர்கள் அங்கு ஆயிரக்கணக்கில் இருந்தார்கள். பிறகு ஏன் உலகம் அவரை தேர்ந்தெடுத்தது? இங்கேதான் விவேகானந்தரின் 2வது சூத்திரம் வருகிறது. ஆளுமை என்பது நீங்கள் பேசும் வார்த்தைகளில் இல்லை, உங்கள் குணத்தின் திரட்சியில், காண்டென்சேஷன் ஆஃப் கேரக்டரில் இருக்கிறது. விவேகானந்தர் சொல்கிறார், ஒரு மனிதன் மேடையில் 1 மணி நேரம் பேசலாம், ஆனால் அவன் பேசுவதை யாரும் கேட்காமல் போகலாம். அதே சமயம் ஒரு ஞானி ஒரு வார்த்தை கூட பேசாமல் ஒரு அறைக்குள் நுழையலாம், அங்குள்ள அனைவரும் அமைதியாவார்கள். இதற்கு பெயர்தான் ஆளுமை ஆற்றல். இது எப்படி வரும்? உண்மை பேசுவதாலும் நேர்மையாக இருப்பதாலும் மட்டுமே இது வரும். நீங்கள் எதை சிந்திக்கிறீர்களோ அதையே பேசுங்கள், எதை பேசுகிறீர்களோ அதையே செய்யுங்கள். உங்கள் எண்ணம், சொல், செயல் இவை 3ம் ஒன்றாக இணையும் போது உங்கள் உடலைச் சுற்றி ஒரு காந்த புலம் உருவாகும். நீங்கள் யாரிடமாவது ஒரு சாதாரண விஷயத்தை சொன்னால் கூட அது அவர்கள் இதயத்தை தாக்கும். உலகம் உங்களை மதிக்க வேண்டுமென்றால் உங்கள் குணத்தை வைரம் போல தீட்டுங்கள். ஆளுமை என்பது வெளியே பூசும் பெயிண்ட் அல்ல, அது உள்ளே எரியும் விளக்கு. 30 வயதை கடந்தவர்களுக்கு இருக்கும் மிகப்பெரிய பிரச்சனை கவனச்சிதறல். மொபைல், சமூக வலைதளம், குடும்பச் சுமைகள் என நம் மனம் சிதறி கிடக்கிறது. சிதறிய மனம் ஒருபோதும் ஆளுமையை தராது. விவேகானந்தர் ஒருமுறை அமெரிக்காவில் நடந்து செல்லும் போது சில இளைஞர்கள் ஆற்றில் மிதக்கும் முட்டை ஓடுகளை துப்பாக்கியால் சுட முயற்சித்துக் கொண்டிருந்தனர். யாராலும் சுட முடியவில்லை. விவேகானந்தர் துப்பாக்கியை வாங்கி வரிசையாக 12 முட்டை ஓடுகளை சுட்டுத் தள்ளினார். அவர்கள் வியந்து கேட்டபோது அவர் சொன்னார், நான் எதை செய்தாலும் என் முழு மனதையும் அதில் செலுத்துவேன். 3வது சூத்திரம் ஏகாகிரகம் அல்லது முழுமையான கவனம். நீங்கள் ஒரு வேலையை செய்யும் போது இந்த உலகத்தையே மறந்து அந்த வேலையாகவே மாறுங்கள். ஒருவருடன் பேசும்போது உங்கள் முழு கவனமும் அவர் மீது இருக்கட்டும். இன்று பலரும் ஒருவரிடம் பேசும்போது மொபைலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது உங்கள் ஆளுமையை சிதைக்கும் செயல்.
எவர் ஒருவர் தன் முழு கவனத்தையும் ஒரு புள்ளியில் குவிக்கிறாரோ அவருக்கு இந்த உலகம் அடிபணியும். அந்த ஒருமுகப்பட்ட ஆற்றல்தான் வசீகரம் என்று அழைக்கப்படுகிறது. விவேகானந்தரின் வாழ்வில் நடந்த ஒரு புகழ்பெற்ற சம்பவம் உண்டு. வாரணாசியில் அவர் நடந்து செல்லும்போது ஒரு கூட்டம் குரங்குகள் அவரை துரத்தின. அவர் பயந்து ஓடினார். அவர் ஓட ஓட குரங்குகளும் அவரை துரத்தின. அப்போது ஒரு முதியவர் சத்தமிட்டார், ஓடாதே, திரும்பி நின்று குரங்குகளை எதிர்கொள். விவேகானந்தர் நின்றார். குரங்குகளை நேருக்கு நேர் பார்த்தார். அதிசயம், குரங்குகள் பயந்து ஓடிவிட்டன. 4வது சூத்திரம், சவால்களைக் கண்டு ஓடாதீர்கள். ஒரு பிரச்சனை வரும்போது நீங்கள் பயந்து ஓடினால் உங்கள் ஆளுமை சுருங்கிவிடும். அதே பிரச்சனையை நீங்கள் நேருக்கு நேர் சந்திக்கும்போது உங்கள் ஆளுமை விரிவடையும். உலகம் யாரை மதிக்கிறது தெரியுமா? கஷ்டங்கள் வரும்போது புன்னகையுடன் அதை எதிர்கொள்பவனைத்தான். உங்கள் வாழ்க்கையில் உள்ள நிதி பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது அலுவலக பிரச்சனையாக இருக்கலாம். அதை தள்ளி போடாதீர்கள். அதை நேருக்கு நேர் சந்தியுங்கள். நீங்கள் எப்போது பயத்தை வெல்கிறீர்களோ அப்போதே உங்கள் ஆளுமை ஒரு தெய்வ நிலையை எட்டுகிறது. இதுதான் விவேகானந்தர் நமக்கு கொடுத்த மிக உயர்ந்த மர்மமான சூத்திரம். நான், எனது, எனக்கு மட்டும் என்று வாழ்பவனின் ஆளுமை மிகவும் சிறியது. ஆனால் பிறருக்காக வாழ்பவன் ஒரு மாபெரும் சக்தியாக மாறுகிறான். விவேகானந்தர் சொல்வார், யார் பிறருக்காக வாழ்கிறார்களோ அவர்களே உயிருடன் இருப்பவர்கள். மற்றவர்கள் நடமாடும் பிணங்கள். உங்கள் ஆளுமை உலகளாவியதாக மாற வேண்டுமா? உங்கள் சுயநலத்தை துறந்து பிறருக்கு எப்படி உதவலாம் என்று யோசியுங்கள். இது வெறும் சமூக சேவை அல்ல, இது உங்கள் ஆளுமையை விரிவுபடுத்தும் ஒரு ஆன்மீக தந்திரம். நீங்கள் பிறருக்காக சிந்திக்கும்போது உங்கள் இதயத்திலிருந்து ஒரு பேரன்பு வெளிப்படும். அந்த அன்புதான் உலகையே வசீகரிக்கும் ஆற்றல் கொண்டது. விவேகானந்தர் ஒரு நாட்டை ஆளவில்லை, ஒரு பெரிய தொழிலதிபர் அல்ல. ஆனாலும் நாம் ஏன் அவரை மதிக்கிறோம்? அவர் நமக்காக வாழ்ந்தார், நமக்காக தியாகம் செய்தார். சுயநலமற்ற ஒரு மனிதனின் முன்னே இந்த உலகமே மண்டியிடும். நண்பர்களே, உங்கள் ஆளுமையை மாற்றுவது என்பது ஏதோ ஒரு மேஜிக் அல்ல. அது ஒரு தினசரி பயிற்சி. சிங்கமாக உணருங்கள், பலவீனத்தை உதறுங்கள், நேர்மையாக இருங்கள். உங்கள் குணமே உங்கள் சக்தி. கவனத்தை குவியுங்கள். செய்யும் வேலையில் தெய்வத்தை காணுங்கள். பயத்தை எதிர்கொள்ளுங்கள். குரங்குகளை பார்த்து ஓடாதீர்கள். பிறருக்காக வாழுங்கள். உங்கள் எல்லையை விரிவுபடுத்துங்கள். சுவாமி விவேகானந்தர் சொன்னார், 100 இளைஞர்களை என்னிடம் தாருங்கள், நான் இந்த இந்தியாவையே மாற்றிக் காட்டுகிறேன். இன்று அவர் நம்மிடம் இல்லை. ஆனால் அவர் சொன்ன அந்த 100 இளைஞர்களில் ஒருவராக நீங்கள் ஏன் இருக்கக்கூடாது? உங்கள் முதுகை நிமிர்த்துங்கள். உங்கள் கண்களில் ஒளியை கொண்டு வாருங்கள். உங்களை சுற்றியுள்ள உலகம் உங்களை மதிக்கத் தொடங்கும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. உங்களுக்குள் உறங்கும் அந்த சிங்கத்தை இன்றே எழுப்புங்கள். இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறு மாற்றத்தையாவது ஏற்படுத்தும் என்று நான் நம்புகிறேன். உங்கள் பயணத்தை தொடங்குங்கள். வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.